வெல்கம் டு சேஷாத் வேவ். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா நம்ம ஏசி வாங்க தாங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி வாங்கும்போது நம்ம 3 ஸ்டார் ஏசி வாங்கலாமா? 5 ஸ்டார் ஏசி வாங்கலாமா? அப்படின்ற குழப்பம் நம்மள்ட்ட எல்லார்ட்டயுமே இருக்குங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுல ஒவ்வொரு வருஷமும் வெப்பம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தாங்க வருது. முந்தைய ஆண்டுகள காட்டிலும் வர ஆண்டுகள்ல வெப்பம் அதிகமாவே இருக்கும்னு சொல்றாங்க. அதுல இந்த ஆண்டு வெப்பம் புதிய உச்சத்த தொட்டிருக்குங்க. பல இடங்கள்ல அசால்ட்டா 100 டிகிரிலேருந்து 110 டிகிரி வரைக்கும் தாண்டிக்கிட்டு போகுதுங்க. இந்த ஆண்டு இந்த அளவுக்கு வெப்பம் மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் எல் நினோல தொடங்கி பல்வேறு காரணம் சொல்றாங்கங்க. வெப்பம் இப்படி படுத்தி வர்ற நிலையில கோடை வெப்பத்தை சமாளிக்க ஏசி நமக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க. கோடை காலத்துல ஏசி விற்பனை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால பல நிறுவனங்களும் ஆஃபரை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்கங்க. அதுல நம்மளுக்கு பலருக்கும் குழப்புற ஒரே விஷயம் என்னன்னா இந்த ரேட்டிங் தாங்க. ஒரே ஒரு வசதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருவேறு ஸ்டார்களை கொண்ட ஏசிகளுக்கு விலை முற்றிலும் வேறுபட்டதா இருக்குங்க. இதனால பலருக்கு எந்த ஏசி வாங்குறது அப்படின்ற குழப்பம் இருக்குங்க. பெரும்பாலும் 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஏசிகளுக்கு இடையே தான் இந்த குழப்பம் வரும். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், எது பெஸ்ட்னு நம்ம பார்க்கலாங்க. ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மின்சாதனம் எந்த அளவுக்கு மின்சாரத்தை செலவிடுது அப்படிங்கிறத வச்சுதாங்க கொடுக்குறாங்க. இதுக்குன்னு உள்ள அமைப்பு பிஇஇ அமைப்புங்க. இந்தியாவில் அனைத்து மின்சாதன பொருள்களுக்கும் இந்த ஸ்டார் ரேட்டிங்கை வழங்குறது 1 முதல் 5 ஸ்டார் இவற்றுக்கு வழங்கப்படுங்க. அதாவது 1 ஸ்டார் அப்படின்னா மின்சாரத்தை அதிகமா இழுக்கும், 5 ஸ்டார் அப்படின்னா குறைவா தாங்க இழுக்கும். அனைத்து தரப்பினரும் புரிஞ்சு கொள்றபடி எளிமையா இந்த சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்கங்க. பொதுவா 2 முக்கியமான விஷயங்களை நம்ம கருத்துல கொண்டு ஏசிகளுக்கு ஸ்டார் ரேட்டிங்கை தருவாங்கங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரூம்ல எந்த அளவுக்கு குளிரூட்டும் திறன் இருக்கு, அந்த திறனை பொறுத்து இந்த அளவீடு கணக்கிடப்படுகிறதுங்க. இந்த சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்கங்க. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 1 மணி நேரம் ஓடுனா 1.1 யூனிட் மின்சாரத்தை எடுத்துக்கோங்க. அதே நேரம் 5 ஸ்டார் ஏசி ஓடினால் 0.84 யூனிட் மின்சாரம் மட்டுமே செலவாகும். மிகவும் எளிமையா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டார் ஏசியை நீங்க பயன்படுத்தும் போது அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா ரூ. 580. இதுவே நீங்க 5 ஸ்டார் ஏசியை பயன்படுத்தும் போது அதுக்கு ஆகிற செலவு 500 மட்டுமே இருக்குங்க. இது குறைந்த தொகை போல தான் இருக்கும். ஆனா நீண்ட கால நோக்கில் பார்த்தோம்னா இதுவே மிகப்பெரிய தொகையா நிக்குங்க. அப்ப அனைவரும் 5 ஸ்டார் ஏசி தானே வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா 5 ஸ்டார் ஏசியை விட 3 ஸ்டார் ஏசி தாங்க நமக்கு சிறந்தது. நான் 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் கிட்டத்தட்ட 7,000 முதல் 8,000 வரை நமக்கு செலவாகுங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு போட்டோம் அப்படின்னா, கண்ண மூடிட்டு 5 ஸ்டார் ஏசி போடலாங்க. ஏன்னா, அதனோட பயன்பாடு நமக்கு அதிகமா இருக்கும். இதுவே நம்ம ரெசிடென்சியல் பர்ப்பஸ்க்காக போட்டோம்னா 3 ஸ்டார் ஏசி போடலாங்க. இதுவே நம்ம ரெசிடென்சில அடிக்கடி நம்ம ஏசி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 5 ஸ்டார தேர்ந்தெடுக்கலாம். இல்ல சம்மர் வெக்கேஷன்ல மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டாரே போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.